மீனவர்களுக்கான திருமண நிதியுதவி பெறுவது எப்படி? முதலில் www.tnesevai.tn.gov.in என்ற வலைத்தள முகவரியை உள்ளீடு செய்யவும். தற்போது தோன்றும் இ-சேவை பக்கத்தில் உங்களது யூசர் நேம் மற்றும் பாஸ்வேர்டை உள்ளீடு செய்யவும். பிறகு கேப்சா கோடை என்டர் செய்து லாகின் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது தோன்றும் துறைவாரியான பக்கத்தில் தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு பக்கத்தை கிளிக் செய்யவும். உபப்பிரிவான மேரேஜ் அசிஸ்டன்ஸ் பக்கத்தை கிளிக் செய்யவும். அது உங்களை தமிழ்நாடு ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் போர்டு பக்கத்துக்கு அழைத்துச் செல்லும். மேரேஜ் அசிஸ்டன்ஸ் கிளைம் பக்கத்தில் மீனவர்களுக்கான மெம்பர்ஷிப் ஐடி எண்ணை உள்ளீடு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது பெனிஃபிஷரி பெயரை உள்ளீடு செய்து சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். மேரேஜ் அசிஸ்டன்ஸ் ஃபார் மெம்பர்ஸ் டாட்டர்ஸ் பக்கம் தோன்றும். அதில் உங்கள் பெயர், முகவரி, ரேஷன் அட்டை எண், மீனவர் சொசைட்டி முகவரி, ஆதார் எண் முகவரியுடன் தோன்றும். அதை சரிபார்த்த பின் பெனிஃபிஷரி டீட்டெயில்ஸ் பக்கத்தில் மணமகள் பெயர், மணமகன் பெயர், விண்ணப்பதாரரின் உறவுமுறை, திருமண தேதி, இடம் ஆகியவற்றை உள்ளீடு செய்யவும். இப்பொழுது அட்டாச்மெண்ட்ஸ் பக்கத்தில் ரேஷன் அட்டை, மீனவர் நலவாரிய உறுப்பினர் அட்டை, திருமண அழைப்புதல், திருமணச் சான்றிதழ், தம்பதியரின் புகைப்படம், வேறு எந்த அரசு நிதியுதவியும் பெறவில்லை என்பதற்கான சான்று, வங்கி கணக்கின் முதல் பக்கம் ஆகியவற்றை கம்ப்யூட்டர் பக்கமிருந்து அப்லோட் செய்யவும். பேங்க் டீட்டெயில்ஸ் பகுதியில் உங்களது பெயர் மற்றும் வங்கி கணக்குகளை சரிபார்த்த பின் சப்மிட் பட்டனை கிளிக் செய்யவும். இப்பொழுது உங்கள் முன் மேக் பேமெண்ட் பக்கம் தோன்றும். அதில் உங்கள் பெயர், மொபைல் எண், எந்த சான்றிதழுக்காக விண்ணப்பித்துள்ளீர்கள் என சரிபார்த்த பின் அக்ரி பட்டனை கிளிக் செய்து மேக் பேமெண்ட் பட்டனை கிளிக் செய்யவும். உங்களுக்கான விண்ணப்பம் பதிவேற்றம் செய்யப்பட்டது.